சொன்னேன். மேலே தெரியுது, இப்போ தெரியுது இல்லைம்மா? ரெக்கார்ட் ஆகிடும். சரி, கடவுள் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு ஒரு உறுதியான ஒரு விசுவாசமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா 40:31 கர்த்தரை சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இதுல 29வது வசனத்துல 30வது வசனத்துல இளைஞர், ஏசாயா 40:30 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா? அதை எழுதல, நான் எழுதல. புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து பறப்பார்களாம். சிலர் சொல்றான் பறக்கிறாயா அவன் இல்லை, ஓகேவா? சிலர் சொல்றாங்க பறக்கிறாயா அவன் வேலை இல்லை. நான் கூட நிறைய பறக்க வேலை செய்யும் போது, ஆனால் ஊழியத்தில் பறக்க முடியல. ஊழியத்தில் நிறைய வேலை செய்வேன் நான். நிறைய காட்சியத்தை கொடுப்பாங்க எனக்கு ஆஃபீஸில். எல்லா வேலையும் செய்து முடிச்சிடுவேன். எல்லா வேலையும் செய்து முடிச்சிடுவேன் நான். எல்லோரும் என்னென்ன ஆசைப்படுவாங்க. நிறைய பேர் எப்போ வந்தாலும் நான் அவங்களுக்கு அட்டென்ட் பண்ணுவேன். எனக்கு இங்கே 2 பேரை நானே சம்பளம் கொடுத்து நானே அசிஸ்டண்ட்டாக வச்சு என் வேலையெல்லாம் செய்ய வைப்பேன். பறப்பேன் நான். மேனேஜர் சொல்ல ஐசியா பறக்கிறாருப்பா அப்படின்னு. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்களா? கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து மேலே எழுப்புவார்கள், பறப்பார்கள் இல்லை. அவர்களுக்கு என்ன ஆகாதா? ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஆனால் வாலிபர்கள் என்ன ஆவாங்களா? 30வது வசனம் பாருங்க, ஏசாயா 40:30 இளைஞர் இளைப்படைந்து வாலிபர் இடறி விழுவார்கள். நம்ம வீடுகளில் வாலிப பசங்களை சில வேலை கொடுப்பாங்க. ஏன் அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அவங்களால என்ன முடியும் செய்ய முடியும். ஏன் வாலிப வயசு தான் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வயது. வாலிப வயசில் எல்லாம் சாப்பிடலாம், எங்கே வேணால் போகலாம், எவ்வளோ நேரம் வேணால் வேலை செய்யலாம். கரெக்டா? ஆனால் வயசான ஆளுங்க என்ன செய்ய முடியாது, கொஞ்ச நேரம் தான் வேலை செய்ய முடியும். ஊருக்கு போனால் கூட கொஞ்ச நேரம் தான் ஊருக்கு போயிட்டு வர முடியும். 4-5 ஊருக்கெல்லாம் போக முடியாது. ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து அங்கே போயிட்டு இப்படியெல்லாம் சுற்றி வந்த காலெல்லாம் போயிடுச்சு. இப்போ வாலிபர் என்ன ஆவாங்க? எவ்வளோ தூரம்னா நடந்து போவாங்க, ஓடி வருவாங்க. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். வாலிபர் இளைப்படைவார்கள், வாலிபர் இளைஞர் சோர்ந்து போவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு என்ன இல்லை? வாலிபம் இல்லை, இல்லை வயோதிகமும் இல்லை, கழுகுகளைப் போல சட்டைகளை எடுத்து வருவார்கள் என்று ஒரு ஆள் 3000 பேர் வச்சிருக்கான் பைபிளில். யார் சொல்லுங்க? திடீர்னு இல்லை. யாரு? தாவீது ஒரே ஒரு ஆளாச்சா? யாரு? கோலியாத்தை அஞ்சு கவனிக்கல. ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் 3000 பேர் வச்சா ஒரு ஆள். சொல்லுங்க பாக்கலாம். சிம்சோன். யாரு? சிம்சோன். நீங்க பச்சைங்கள உபவாசம் தான். அவங்க அம்மா உபவாசத்தை பெற்றெடுத்தாங்க. அவங்க அம்மா சிம்சோன் பெலிஸ்தேர் கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 3000 பேர் அடிச்சாரு. ஏன் தெரியுமா? அவரோட என்ன இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார். அவரோட என்ன இருந்தது? பரிசுத்த ஆவி இருந்தா எத்தனை பேர் ஒரு ஆள் 1000 பேர் கூட அடிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? நியாயாதிபதிகள் 16-20 பாருங்க. நியாயாதிபதிகள் யோசுவா நியாயாதிபதிகள் 6வது புத்தகம் நினைக்கிறேன். 16-20 அவனை பிடிச்சிடுறாங்க, பிடிச்சி கண்ணெல்லாம் எடுத்துடுறாங்க. ஆனால் அவனால பரிசுத்த ஆவி இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியல. அவனால அவனை யாரும் ஜெயிக்க முடியல.
நியாயாதிபதிகள் 16:20மா, 16:20. ஆ 16:20 தாம்மா. ஆ ஆ ஆ எப்பொழுதும் போல வெதரை போட்டு வெளியே போனானா. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல. 21 பாருங்கம்மா, முதல் வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி ராசாவுக்கு கொண்டு போய் 2 வெண்கல சிலை போட்டு மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். பாருங்க, ஒரு கழுதையின் தாடை எலும்புல 3000 பேரை அடிச்சாலு. இப்போ பரிசுத்த ஆவி அவனுக்கு போயிடுச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கண்களை பிடுங்கி விலங்கு போட்டு ஒரு ஜெயிலில் போட்டு அதை மாவாட்டத்துக்கு விட்டாங்க. கடவுள் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்லுங்க புது பலன். யாருக்கு புது பலன் வரும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். 5 வகையான காரியங்கள் சொல்லப்படுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒண்ணு. ரெண்டாவது என்ன, அவங்களுக்கு என்ன வரும்? புது பலன் வரும். எப்படிப்பட்ட பலன் வரும்? கழுகுகளை போல சட்டைகளை அடித்து மேலே எழுதுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போனார்கள். காத்திருக்குதல்னா என்ன அம்மா? காத்திருப்பதுன்னா என்னம்மா? நம்ம யார் யார் காத்திருக்கிறோம்? கடவுள் காத்திருக்கிறீங்களா? எங்க காத்திருக்கிறீங்க சொல்லுங்க. கடவுள் காத்திருக்கீங்க. வேற என்னங்க காத்துன்னு இருக்கோம்? நம்ம ஒரு பேங்க்குக்கு போனா பேங்க்கு திறக்கிறதுக்கு காத்திருக்கிறோம். ஜனங்க நிற்கிறாங்களா? லோன் கொடுக்குற கிளாஸ்க்கு வரலன்னா மேனேஜர் வர வரைக்கும் என்ன பண்றா? காத்திருக்கிறோம். ட்ரெயினுக்கு போனோம். ட்ரெயினுக்கு போகிறதுக்கு எங்கே காத்துன்னு இருக்கிறோம்? பஸ் ஸ்டாண்டில் காத்துன்னு இருக்கிறோம். ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் காத்துன்னு இருக்கிறோம் இல்லையா. சில நேரத்தில் அங்கே உட்கார்றதுக்கு ரிசர்வேஷன் கிடைக்க மாட்டேங்குது. என்ன லிஸ்ட்டில் போடுறான்? வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவான். தூரமாக இந்த பெங்களூர் கல்கத்தா போகிறவங்களுக்கு நிற்க முடியாது இல்லையா. நைட்டுன்னா படுக்கிறதுக்கு சீட்டு, பகலுன்னா உட்கார்றதுக்கு சீட்டு ரிசர்வ் பண்ணுவாங்க. சீட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவான்? வெயிட்டிங் லிஸ்ட். அப்போ காத்திருத்தல் என்றால் என்ன? வெயிட் பண்ணுறது. என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணுறது. காத்திருத்தல்னா கடவுளுக்காக எதிர்பார்த்திருந்தல். ஒரு வேலைக்காக ஒருவருக்காக என்ன செய்யுது? நம்ம என்ன செய்யுது? காத்திருத்தல்னா எதிர்பார்த்திருத்தல். வருகைக்காக எதிர்பார்க்கிறது. இல்லை நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வர்றாரு, நம்ம என்ன செய்யறோம்? அவர் வருவாரு எதிர்பார்த்துருக்கிறோம் இல்லையா. சர்ச்சு நடக்குது, நான் வரல, பாஸ்டருக்காக என்ன பண்றீங்க? காத்து இருக்கிறீங்க. அப்ப இது எல்லாத்தையும் விட யாருக்காக காத்து இருந்தா பலம் வரும்ன்றாரு? கடவுளுக்காக. பிரைஸ்லார். கடவுளுக்காக காத்துருங்க, எனக்காக காத்துருங்க, விழித்திருங்கள். என்ன சொல்றாரு? விழித்து. எப்படி விழித்து இருக்கணுமா? லூக்கா 12:36 பாருங்க. லூக்கா 12:36. லூக்கா 12:36. கட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷன். எப்ப வருவார் என்று காத்திருக்கிறோம். கடவுள் எப்போது நமக்கு அனுகிரகம் செய்வார், உதவி செய்வார், எப்பொழுது ஜபத்தை கேட்பார். அவர் பாதத்தில் அமர்ந்திருத்தல். காத்திருத்தல் என்ன? அமர்ந்திருத்தல். சங்கீதம் 40:10 என்ன சொல்றாரு? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அமர்ந்திருத்தல். காத்திருத்தல் இன்னொரு அர்த்தம் என்ன? எதிர்பார்த்திருத்தல், வெயிட் பண்றது, அமர்ந்திருத்தல் இல்லையா. இதெல்லாம் விழித்திருத்தல். கடவுளுக்காக அவருடைய பாதத்தில் அடங்கி இருத்தல், அவருடைய பாதத்தில் நம்பிக்கையுடன் காத்திருத்தல்.
ஜெபம் செய்தல், அவருக்காக அவரை நினைத்துக் கொண்டிருத்தல், மனதில் தியானம் செய்தல். காத்திருத்தல் இன்னொரு அர்த்தம் என்ன? தியானம் செய்தல். கடவுளே கடவுளே இயேசுவே, இப்படி தியானம் செய்யறாங்க நிறைய பேர். இயேசுவே 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 ரத்தம் செய்ய, இந்த பிரச்சனையில் என்னை விடுதலை செய்ய மாட்டவரே, யார் எனக்கு உதவி செய்வார்? இல்லை, இந்த காத்திருத்தல், எதிர்பார்த்தல். இன்னொரு, நம்ம கடன் கொடுக்குறோம். கடன் கொடுத்து கடனை வாங்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? காத்து, அவன் எப்போ திரும்பி கடன் கொடுப்பான் நமக்கு காத்து இருக்கிறோம். கொடுத்த கடனை திருப்பி வாங்க காத்து இருக்கணும். பொறுமையாக தான் காத்து இருக்கணும். கொஞ்சம் நம்ம அதிகமாக பேசிட்டா அவர் கடனை வாங்கும்போது அவ்வளோ தெரிஞ்சு கேட்பாரு. அவர், நீ தான் எனக்கு உதவி செய்யணும் ஐயா, நீயா ஊழுனார். இப்போ நான் கொடுத்த கடனை திருப்பி கேட்கும்போது வாடாப்பாடையோட கூட பேசுவாங்க. சொல்லு, மரியாதையே இருக்காது. கடன் கொடுத்தா நம்ம காசு அவங்கள்ட்ட போயிடுச்சு, அவங்களால திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக காத்துருக்கணும், பொறுமை இருக்கணும். அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவான், கடனே கொடுக்க மாட்டான். கொடுத்தா திரும்பி கேட்டால் அது ஒரு பிரச்சனை உருவாகும். அதனால சிலர் கொடுக்க மாட்டான். ஆனால் நம்மளால் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் உதவி செய்யணும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள், இல்லையா? அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது என்ன வருது? நமக்கு புது பலம், தியானம் வரும். நம்ம கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது, அவருக்காக காத்திருக்கும் போது, அவர் வருவதற்காக எதிர்பார்த்திருக்கும் போது, அவரை நோக்கி, என்னை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செய்தார்களா? சங்கீதம் 34:5 பாருமா. சங்கீதம் 34:5 பாருங்க. என்னை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன? பிரகாசம் அடைந்தார்களாம். மனுஷனை நோக்கி பார்த்தா பிரகாசம் வராது. காத்திருந்தெல்லாம் இன்னொரு அர்த்தம் என்ன? கடவுளை நோக்கி பார்த்தல். இந்த மாசத்துல கடவுள் சொல்ற, என்னை நோக்கி பாருங்க, உன் வழிகளை என்னிடத்துல ஒப்படை, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, வீழ்த்துரு, நான் உன்னை புதுபலன் அடைந்து உனக்கு கொடுத்து உன்னை நான் என்ன செய்கிறேன்? திரும்ப உன் வயது என்ன ஆகுன்றாரு? வாலிப வயதாகும். கழிகளைப் போல சட்டைகள் அடித்து நீ வானத்தில் உயர பறப்பாய். வானத்தில் இருந்து பறப்பாயின்னு இல்லை, ஆனால் கழிகளைப் போல பலம் வர உனக்கு. கழிகளைப் போல இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா அப்போஸ்தலர் 1:5 பாருங்க. அப்போஸ்தலர் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். கட்டளையிட்டார். வாக்குத்தத்தம் நிறைவேற நம்ம என்ன செய்யலாம்? காத்திருக்கணும். கடவுளை பாஸ்டர் வாக்குத்தத்த வசனம் கொடுத்துட்டாரு. அது வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேறணும். நான் பாஸ் பண்ணணும், எனக்கு இந்த லோன் கிடைக்கணும், இந்த மேனேஜர் எனக்கு லோனை சாங்ஷன் பண்ணணும், என்னென்ன படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ் பண்ணணும். என் ஸ்கூல் பிள்ளைகள் யார் யார் பரீட்சை எழுதுறாங்களோ ஒருத்தவங்க ஃபெயில் ஆகக்கூடாது. இல்லை, அந்த ஹெட் மாஸ்டர் டீச்சர் பாஸ் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? இல்லையா? எங்கள் வீட்டில் பஞ்சமே வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, எங்கள் வீட்டில் சண்டை இருக்கக்கூடாது, இல்லையா? ஆண்டவருக்காக நம்முடைய பெருமைகள் எல்லாம் நாம் விட்டு கடவுளுக்காக நாம் என்ன செய்யணுமா? அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும், அவருக்காக காத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 5:7 நினைக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய பலத்த கரங்களுக்குள் என்ன செய்யணுமா? அடங்கி இருங்க. அடங்கு. சிலர் சொல்லுவாங்க, துள்ளாதடா சொல்றாங்களா? நிறைய பேர் இப்படி அப்படிமா. சிலர் என்ன சொல்லுவாங்க, துள்ளாதடா அடங்கிடுவாரு கடவுள். வீட்டில் அடங்காதவங்க எங்க அடங்குவாங்களா? வீட்டில் அடங்காதவங்க எங்க அடங்குவாங்க?
ஊரு அடிக்கிறோம், எவ்வளோ போட்டு தள்ளிக்கலாம். நீ ஜாக்கிரதையா இரு. நீ வசனம் என்ன சொல்லுது? கடவுளுடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இரு. ஆண்டவருடைய கரங்கள் இல்லை, அவருடைய கரங்களுக்குள்ள அவர் காயப்பட்ட, உனக்காக காயப்பட்ட கரங்கள். இந்த மாதிரி அவங்க செய்யலாம். அவர் சொல்ல ஆகும் கட்டளையில நிற்குமா. ஆனா அவர் என்ன செய்யல, அதெல்லாம் சொல்லல. விரோதிகளை என்ன சொல்ற, கன்னத்தில் அறையிறான், காரி துப்புறான், பதிலுக்கு செய்யல. இவர் என்ன சொல்றாரு, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டு. அவர் என்ன செய்தார், சிலுவையில் விழுகிறாங்க முடியும். அது பூனை ஊதுனா எல்லாம் ஓடி போயிருக்காங்க. இல்லை பக்கத்தில் ஒரு கல்லனை சிலுவையில் அறையிறாங்க. ஒரு கல்லன் என்ன பண்றான், அவரு என்ன ஏதோ பெரிய கிருமி குற்றம் பண்ணியிருப்பாரு, அதனால தான் அவர் அறையிறாங்க. இன்னொரு கல்லன் என்ன செய்யறான், மாய மூடுற, நீ நான் திருட, அவர் ஒண்ணுமே செய்யல, அவரு ஒன்றும் செய்யல, அவன் ரட்சிக்கப்பட்டான் இல்லையா. ஆனா ஏசாமி என்ன பண்ணல, அவனை திட்டின ஆளை விட என்ன பண்ணல, அவரு ஒண்ணுமே செய்யல. அதான் அடங்கி இருக்கு. காத்திருத்தல் என்னன்னா அடங்கி இருத்தல். நம்முடைய உருவம் மாறும், நம்முடைய எண்ணங்கள் மாறும், கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி போயிடும். எப்போ, கடவுளுக்காக காத்திருக்கும் போது நம்முடைய முகம் என்ன ஆகுமா, முகம் என்ன ஆகுமா, பிரகாசம் அடையும். நீ கர்த்தருக்கு காத்திருந்தால் நீ என்ன ஆக மாட்ட, வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2:26 பாரு. யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26. என் ஜனங்கள் ஒருபோதும், என் ஜனங்கள், யோவேல் 2:26 ஆமோஸ் யோவேல் வருமாறுமா. யோவேல், ஆமோஸ், யோவேல், யோனா, அது பக்கத்திலே இருக்கும். 2:26. நீங்கள் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸா அல்லேலூயா. நீ யாரு, அவருடைய ஜனங்கள், அவரை வணங்குகிற ஜனங்கள், அவரை தகப்பனாக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அவருக்காக காத்திருக்கிறவர்கள் என்ன ஆகுது இல்லையா, வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். இல்லை, அவருக்காக காத்திருக்கணும். உங்களுடைய பெருமைக்காக காத்திருந்தீங்கன்னா, உங்களுடைய பலத்தை காட்டினா நீங்க வெட்கப்பட்டு போவீங்க. உன்னை போட்டு தவிர என்கிட்ட 16 பேர் இருக்கான், என்கிட்ட 20 பேர் இருக்கான், கூட்டு வந்தவங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணிருந்தேன்னா அப்ப என்ன ஆகிடுவீங்க, நீங்க தோற்று போயிடுவீர்கள். கர்த்தருக்காக காத்திருக்க ஜனங்கள் என்ன ஆக மாட்டார்கள், வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த வாக்குத்தத்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற உங்களுக்கு திரும்ப செய்வார். கடவுளுக்காக காத்திருங்கள். உங்கள் பிரச்சனைகள் கர்த்தருடைய பாதுகாப்பிலே ஒப்படைத்து விடுங்கள். உங்களுக்கு தேவைகள் என்னவோ அவரிடத்தில் கேளுங்கள். கர்த்தருக்கு எது வாய்க்குமோ, எது சித்தமோ அது என்ன செய்யும், நிறைவேறும். எது நடக்குமோ இதுதான் நடக்கும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா, நடக்காது. எது நினைக்கிறதோ பரவாயில்ல, இதுதான் கடவுள் நம்ம கொடுக்குற. யோபு சொல்றான், யோபு 15:13 பாருங்க. யோபு என்ன சொல்றாரு, 15:13 பாருங்க. யோபு 15:13. அவர் என்னை கொன்று போட்டாலும் தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி யோபு தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயில் இருந்து வசனங்களை புறப்படுத்துகிறீர். இல்லைம்மா 13:15 பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். பிரைஸ் அல்லேலூயா.
கடவுள் என்னை அச்சுப்பட்ட கூட பரவாயில்லப்பா, நான் என்ன பண்ண மாட்டேன், அவரை நான் வகிக்க மாட்டேன், அவரை திட்ட மாட்டேன், நான் காத்திருப்பேன், அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். காத்திருப்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன? நம்பிக்கையாக இருப்பேன். என்னை கொண்டு போட்டவரை பரவாயில்லப்பா, நான் யாருக்காக காத்திருப்பேன்? நம்பிக்கைக்காக காத்திருப்பேன், கடவுளுக்காக நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். பாடிய பிறகு திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம். திருவிருந்து ஆயத்தமான பிறகு இந்த பரீட்சை பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்ய போகிறோம். ஒரு பாட்டு ஒன்று பாருங்கம்மா. என்ன பாட்டு எடுத்துருக்கிறீங்கம்மா? திருவிருந்து ஆயத்தமாக போகிறோம். நான் வந்து பாடுங்க. என்ன பாட்டு தெரியல.